Hi, hello friends, welcome to the YouTube channel இணைந்த கைகள் IAS Academy. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5, ஜூலை 6, ஜூலை 7 இந்த 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 நாள் நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் டாப் 25 நியூஸு, முக்கியமான ஒரு 25 நியூஸை இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் RRB, அதாவது ரயில்வே, SSC, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம இந்த 25 நியூஸையுமே ஒரு ஷார்ட்கட்டோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். நேம் த மினிஸ்ட்ரி விச் இன் பார்ட்னர்ஷிப் வித் அட்டல் இனோவேஷன் மிஷன் AIM லான்ச்டு ஆத்மநிர்பார் பாரத் இனோவேஷன் சேலஞ்ச். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அது வந்து அட்டல் இனோவேஷன் மிஷன் அதோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஆத்மநிர்பார் பாரத் இனோவேஷன் சேலஞ்ச் அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அங்கே பாருங்கள் இனோவேஷன் மிஷின் இருக்குது. ஸோ இனோவேட்டிவாக ஒன்று பண்ணுறது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸாக நம்ம இனோவேட்டிவாக ஒன்று பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இனோவேஷன் மிஷின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். விச் யூனியன் மினிஸ்டர் அலாங் வித் கிரண் ரிஜிஜு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் லான்ச்டு ஃபிட் ஹை டு ஹிட் ஹை இந்தியா வெபினார் ரீசென்ட்லி. அதாவது ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு கிரண் ரிஜிஜு அவரோட சேர்ந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன லான்ச் பண்ணுறாருனா ஃபிட் ஹை டு ஹிட் ஹை இந்தியா வெபினார். அதை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காரு. எந்த யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க். அதுதான் இதுக்கு ஆன்சரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதில் பாருங்கள் ஃபிட் ஹாய் அப்படின்ட்டு. அப்போ ஃபிட்டாக இருக்காங்க. அப்போ ஃபிட்டாக யார் இருக்கான்னா போக்ரியா அலைகிறவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ போக்ரியா அலைகிறவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபிட் ஹாய் டு ஹிட் ஹாய்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் தான் ஆன்சர். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். சாம்பல் எக்ஸ்பிரஸ் வே ஃபெசிலிட்டேட் டிராஃபிக் மூவ்மெண்ட் பிட்வீன் ராஜஸ்தான் அண்ட் விச் ஸ்டேட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் எக்ஸ்பிரஸ் வே வந்துட்டு ஒன்று ஃபெசிலிட்டேட் பண்ணுது. என்னென்னா டிராஃபிக் மூவ்மெண்ட்டு எதுக்கும் இடையில, ராஜஸ்தானுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில. அந்த இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் ஆன்சர். ஸோ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாம்பல், அப்போ சாம்பல் மண். அப்போ சாம்பல் மண்ணுங்கிறது நல்லா மத்தியமாக சமமாக இருக்க ஒரு இடத்துல தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ சாம்பல்னா மத்திய பிரதேஷ். இதுதான் ஆன்சரு. ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். இந்த நியூஸ் பாருங்கள். Which country is the largest contributor of e-waste in 2019 as per UN's The Global E-Waste Monitor 2020 report. ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு இ-வேஸ்ட்டை வந்துட்டு 2019 ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அது வந்து அது எந்த கண்ட்ரி அப்படின்னு யூஎன் வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு The Global E-Waste Monitor 2020 அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ சைனாவில் வந்துட்டு அதாவது எலக்ட்ரானிக்கலாக இன்ஃபர்மேஷனாக நிறையா பண்ணுறாங்க. அதாவது எலக்ட்ரானிக்லாம் நிறையா பண்ணுறனால எலக்ட்ரானிக் வேஸ்ட் நிறையா வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இ-வேஸ்ட் வந்து அதிகமாக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். ஹவு மச் லாஸ் வில் பி இன்கர்ட் இன் டூரிசம் செக்டார் பிகாஸ் ஆஃப் 4 month லாக்டவுன் டியூ டு COVID-19 ஆஸ் பெர் UNCTAD's ரிப்போர்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 மாதம் லாக்டவுன் போயிட்டுருக்கனால, COVID-19 லாக்டவுன் போயிட்டுருக்கனால டூரிசம் செக்டார் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா $1.2 trillion. இப்போ இந்த $1.2 trillion எப்படி அமைச்சுக்கலாம்னா, இது எல்லாமே ட்ரில்லியனில் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டினில் 4 அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ 4 வந்து ட்ரிபிள் ஆகுது, ட்ரில்லியனுங்கிறனால ட்ரிபிள் ஆகுது. 4 × 3 என்ன 12. 12 வந்து 1.2 இருக்குது, அவ்வளோதான். 12 வந்துட்டு 1.2 இருக்குது. அப்போ $1.2 trillion தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். NAFTA 2.0 இஸ் த ட்ரேட் டீல் பிட்வீன் விச் கண்ட்ரீஸ். ஸோ NAFTA 2.0 அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் டீலு. இந்த ட்ரேட் டீல் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெக்சிகோ அண்ட் கனடா. ஆல் த 1, 2 and 3 தான். ஸோ இது எப்படி ஞாபகம் ஸோ நாஃப்டானா சாஃப்டா அப்படின்னு ஞாபகம். அப்போ சாஃப்டாக டீல் பண்ணும்பொழுது எல்லா கண்ட்ரிஸும் வந்தால் தானே அது சாஃப்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ நாஃப்டானா சாஃப்டானா இந்த 3 கண்ட்ரிஸும். எந்த 3 கண்ட்ரிஸு? யுனைடெட் ஸ்டேட்ஸு, மெக்சிகோ, கனடா, அவ்வளோதான். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ். ஃபைண்ட் த மினிஸ்ட்ரி விச் ஹாஸ் பிளான்டு டு லான்ச் டாப்ஸ் ஜூனியர் ப்ரோக்ராம். ஸோ ஒரு மினிஸ்ட்ரி வந்துட்டு டாப்ஸ் ஜூனியர் ப்ரோக்ராம் அதை வந்துட்டு லான்ச் பண்ணுற பிளான் பண்ணுறாங்க. அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டாப்ஸ் ஜூனியர் ப்ரோக்ராம். ஸோ டாப் அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம்
டாப்பாக இருப்பாங்க, ஒரு டாப் பொசிஷனில் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க. ஸோ டாப்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதுதான் ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் லான்ச்டு பல்ராம் ஸ்கீம் டிசைனட் இன் கொலாபரேஷன் வித் NABARD டு ப்ரொவைட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டு லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். அதாவது ஒரு இந்தியன் ஸ்டேட் வந்துட்டு பலராம் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னது? லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், லேண்ட் இல்லாமல் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா தான் ஆன்சரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பலராம், பலம் இருக்கவங்க ஓடுவாங்க, ஓகேங்களா? அப்போ பலராம்னா பலம் இருக்கவங்க வந்து ஓடுவாங்கன்னா ஒடிஷா. அப்போ பலராம்னா ஒடிஷா தான் ஆன்சர். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். Administration of UT Ladakh has launched a Ladakh Food Security Scheme with effect from July 1, 2020. Who is the LG of Ladakh? ஸோ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூடி இருக்கு இல்லையா, யூடி லடாக், அது வந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னா லடாக் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீமு. அது வந்து ஜூலை 1, 2020 எஃபெக்ட் வருது. இப்போ எல்ஜியோட, அதாவது லடாக்கோட எல்ஜிஆர்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ண மாத்தூர் தான். ஸோ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லடாக் அப்படின்னா லட்டு மாதிரி, சரிங்களா? லடாக் அப்படின்னா லட்டு மாதிரி. அப்போ லட்டு மாதிரி நமக்கு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் கிடச்சாரு. அவரை தான் டீச்சர்ஸ் டேலாம் கொண்டாடுறோம் அவர் பிறந்தனால. அப்போ லடாக்னா லட்டு மாதிரினா ராதாகிருஷ்ண மாத்தூர். ஸோ லடாக்னா ராதாகிருஷ்ண மாத்தூர் தான் ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். ஃபைண்ட் த ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி விச் இஸ் கோயிங் டு லான்ச் செகண்ட் tranche ஆஃப் த பாரத் பாண்ட் ETF டு ரைஸ் ₹14,000 crore. அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. அது வந்து என்னது? செகண்ட் tranche ஆஃப் த பாரத் பாண்ட் ETF அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காண்டினா 14,000 crore வந்து ரைஸ் பண்ணுறதுக்காண்டி, சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எடெல்வீஸ் ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்சுவலாக இவன் லீவிஸ் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பார். நீங்கள் கிரிக்கெட் நல்லா பார்க்குறவங்க தான் உங்களுக்கு தெரியும். அவர் வந்துட்டு ஒரு நல்ல அக்ரெசிவான பிளேயர், நல்லா ஒரு அதிரடியான பிளேயரு. ஸோ 14,000 crore அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்களா? அதை வந்து அக்ரெசிவாக இருக்கவங்களால தான் கிடைக்க முடியும். அப்போ 14,000 crore அப்படிங்கிறத அதிகமாக இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஈவன் லீவிஸ், ஸோ எடெல்வீஸ் அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரணும். அப்போ எடெல்வீஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். விச் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹேஸ் பார்ட்னர்டு வித் BOB ஃபினான்ஷியல் டு ஆஃபர் கோவிட்-19 இன்சூரன்ஸ் கவர்? எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு BOBயோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஃபினான்ஷியலாக ஆஃபர் கொடுக்குது? எதுக்காண்டி? கோவிட்-19 இன்சூரன்ஸ்க்காண்டி ஃபினான்ஷியலாக எந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ், அதுதான் ஆன்சர். இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ கோவிட்-19க்காக இந்தியா ஃபஸ்ட்டாக கொடுக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிட்-19காண்டி இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோவிட்-19னா இந்தியா ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ், இதுதான் ஆன்சர். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். விச் PSU signed a pact with Coal India to form 50:50 joint venture to develop 5,000 MW solar and thermal power assets? ஓகே, இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு PSU வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது சைன் ஏ பேக்ட் வித் கோல் இந்தியாவோட டு ஃபார்ம் எதுக்காங்கன்னா 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க. எதுக்காண்டினா 5000 மெகாவாட் சோலார் அண்ட் தெர்மல் பவரை டெவலப் பண்ணுறதுக்காண்டி. அப்போ டெவலப் 5,000 MW அதாவது மெகாவாட் சோலார் அண்ட் தெர்மல் பவர் அசெட்ஸ்காண்டி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா NLC இந்தியா லிமிடெட். ஸோ NLC இந்தியா லிமிடெட்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஒரு NLC அப்படிங்கிற ஒரு கம்பெனி 50:50 சமபங்கா ஒரு ரேஷியோ கொடுக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 50:50 ரேஷியோ சமமாக NLC வந்து கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 50:50னா NLC தான். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள். வித் விச் கம்பெனி இந்தியன் ரயில்வே சைன்ட் MOU டு ப்ரொவைட் வீடியோ சர்வேலன்ஸ் அட் 6,049 ஸ்டேஷன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி? ஸோ ஏதோ ஒரு கம்பெனி வந்துட்டு வித் விச் கம்பெனி, அதாவது எந்த கம்பெனியோட இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்கு? எதுக்காண்டி? வீடியோ சர்வேலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி 6049 ஸ்டேஷன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி. இது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரயில்டெல் கம்பெனி. ஆப்ஷன் 4 ரயில்டெல் கம்பெனி தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஸோ ரயில் வந்து டெல் சொல்லுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரயில் வந்து சொல்லுது, ரயில் டெல், அப்போ ரயில்டெல் தான் ஆன்சர். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். அடுத்த நியூஸ். த UK India Business Council UKIBC signed MOU with Industrial Development Corporation of which state for sustainable business between UK and India? ஸோ UK இந்தியா வந்துட்டு பிஸ்னஸ் கவுன்சில் வந்துட்டு ஒரு MOU சைன் பண்ணுறாங்க வித் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் விச் ஸ்டேட் ஃபார் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் பிட்வீன் UK அண்ட் இந்தியா. அப்போ UK அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு MOU சைன் பண்ணுறாங்க? ஸோ எந்த ஸ்டேட்டில் சஸ்டைனபிள் பிஸ்னஸ்காண்டி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மகாராஷ்டிரா தான் ஆன்சர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்சுவலாக UKனா யுனைடெட் கிங்டம். ஸோ கிங்டம்னா
நல்லா ஒரு மகா இதாக இருப்பாங்க, எப்படின்னா மகாராஜா மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மகாராஜாங்கிறனால மகாராஷ்டிரா தான் ஆன்சர். ஸோ யுனைடெட் கிங்டம்னா மகாராஷ்டிரா. ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸு, நேம் த பர்சன் ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்ட் அஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டராக புதுசாக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீன் கேஸ்டெக்ஸ் தான் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கவங்களாம் ஜீன்ஸ் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ ஃப்ரான்ஸ்னா ஜீன் கேஸ்டெக்ஸ் இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ரஜீவா ஸ்வரூப் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் செக்ரட்டரி ஆஃப் விச் ஸ்டேட். ஸோ ரஜீவா ஸ்வரூப் அப்படிங்கிறவரை சீஃப் செக்ரட்டரியாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ராஜஸ்தான். இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ ரஜீவா ராஜஸ்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரஜீவானா ராஜஸ்தான். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். அடுத்த நியூஸ், த யூஎஸ் பேஸ்டு KKR has agreed to buy % stock in Mumbai based JB Chemicals and pharmaceuticals for rupees 3,100 crore approximately. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு KKRஐ பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறாங்க. அதை பை பண்ணதுக்கு அக்ரி பண்ணுறாங்க. எதுலனா மும்பை பேஸ்டு JB கெமிக்கல்ஸ் அண்ட் pharmaceuticals ஃபார் ருபீஸ். அது எதுக்காண்டி எவ்வளோனா 3,100 கோடி வந்துட்டு அக்ரி பண்ணுறாங்க. அது இப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 54% தான் ஆன்சரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, KKR வந்துட்டு ஆக்சுவலாக IPL பார்க்குறவங்களாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ KKR வந்துட்டு 54 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. KKR வந்துட்டு 54 ரன் அடிச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ KKRனா 54 தான் ஆன்சர். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்ஸ் Mars color camera has captured closest and largest moon of Mars Phobos recently. MOM is associated which country? அப்போ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்ஸ், அதாவது மார்ஸ் கலர் கேமரா வந்துட்டு க்ளோஸாக கேப்சர் பண்ணியிருக்கு. அது எதனா லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் மார்ஸ் ஃபோபோஸை வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ அது ரீசெண்டாக பண்ணியிருக்கு. இப்போ MOM வந்துட்டு எந்த கண்ட்ரியோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ பாருங்கள், இந்தியா தான் இதுக்கு ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மார்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல இந்தியா பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய் கிரகத்தை பண்ணுறதுல இந்தியா வந்து ஆர்வம் கட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், பேட்மிண்டன் சாம்பியன் லின் டான் ஹூ அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ரீசென்ட்லி பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி. ஸோ பேட்மிண்டன் சாம்பியன் லின் டான் அப்படிங்கிறவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா சைனா. ஸோ சைனா தான் இதுக்கு ஆன்சரு. இது வந்து லின் டான் அப்படிங்கிற பேர்லாம் உங்களுக்கு, அதாவது பேட்மிண்டன் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லின் டான்ங்கிறது சைனா தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னாலும் இந்த லின் டான், அதாவது இந்த கொஸ்டின்லாம் படிக்காமல் எக்ஸாமில் கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ லின் டான் அப்படிங்கிற பேர்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சைனாவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பாருங்கள், சுமித் நகால் ஹூ இஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட். ஸோ சுமித் நகால் அப்படிங்கிறவர் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துட்டுருக்காரு. இவர் வந்து எந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னா டென்னிஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுமித் வந்து நகர்ந்து விளையாடுறாரு. அதாவது நம்ம இருக்க விளையாட்டில் டென்னிஸில் மட்டும்தான் பேரலாக நகர முடியும். ஸ்ட்ரைட்டாக, அதாவது நவுந்து விளையாடுறது வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே அதிகமாக எது இருக்குன்னா டென்னிஸ் தான் இருக்கும். அப்போ சுமித் நகர்றாரு டென்னிஸ்க்காக. அவ்வளோதான். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள், இந்தியன் ரயில்வேஸ் அலாங் வித் விச் PSU ஹேஸ் கமிஷன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சோலார் பிளான்ட் இன் பீனா மத்திய பிரதேஷ் டு சப்ளை பவர் டைரக்ட்லி ஆன் த ரயில்வே ஓஹெட் லைன். அதாவது இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு ஒரு PSUவோட அலாங் வித் அந்த PSUவோட சேர்ந்து ஒரு இது கமிஷன் பண்ணுறாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சோலார் பிளான்ட் இன் பீனா, அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பீனாவில் வந்துட்டு சோலார் பிளான்ட்டை அமைக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்களோடது, சரிங்களா. இது வந்து எதுக்காண்டினா பவர் வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்காண்டி, எது ரயில்வே ஓவர் ஹெட் லைனில் அதில் வந்துட்டு பவர் டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்காண்டி இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு PSUவோட சேர்ந்து ஒரு இது கமிஷன் கொடுக்குறாங்க. அது எந்த PSUனா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் BHEL. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த இதில் பாருங்கள் பீனா அப்படிங்கிற இது வருது. ஸோ பீனானா BHEL அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனானா BHEL. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வித் விச் கம்பெனி CBSE பார்ட்னர் டு லான்ச் அ கரிக்குலம் ஆன் டிஜிட்டல் சேஃப்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ். ஸோ CBSE வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்காண்டியும் எஜுகேட்டர்ஸ்காண்டியும் எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா, ஸோ ஃபேஸ்புக்கு இதுதான் ஆன்சரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, CBSE வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பாடம் நடத்துகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CBSE வந்துட்டு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ CBSEனா ஃபேஸ்புக்கு. ஓகே, அடுத்த நியூஸ், நேம் த ஆர்கனைசேஷன் விச் பிளான்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிசர்ச் செல் அட் IIT ஹைதராபாத் டு மீட் த ஃபியூச்சர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை வந்து பிளான் பண்ணுது. என்னென்னா ரிசர்ச் செல்லு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி IIT ஹைதராபாத்தில். இது எதுக்காண்டினா, ஸோ ஃபியூச்சர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ்காண்டி. ஸோ இந்த ஃபியூச்சர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அதுக்காண்டி பண்ணுறாங்க.
ஸோ இது எந்த ஆர்கனைசேஷன்னா ஸோ டிஃபென்ஸ்னு வந்துருச்சு. ஸோ டிஃபென்ஸ் தான் ஆன்சர். ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் டிஃபென்ஸ்காண்டி தான், அவ்வளோதான். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம். Which country has signed 5 MOUs with India for development of educational infrastructure? ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து இந்தியாவோட 5 MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் காட்டி. அது எந்த கண்ட்ரினா இதுக்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 MOU கரெக்டுங்களா. அப்போ 5 MOUனா ஆப்கானிஸ்தான், 5 ஆப்கானிஸ்தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். இதுதான் கடைசி நியூஸு. ஸோ இதுதான் 25வது நியூஸு பாருங்கள். Which state or UT has launched a Mission Organic Development Initiative and Greenhouse Project recently? ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட் வந்துட்டு மிஷன் ஆர்கானிக் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அது க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லடாக் தான் ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக மிஷன் ஆர்கானிக்கை நமக்கு லட்டு மாதிரி பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லடாக் தான் ஆன்சரு. ஸோ ஆர்கானிக்கை லட்டு மாதிரி நமக்கு தராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் லடாக் தான். ஸோ ஒரு டாப் இந்த ஜூலை 5, 6, 7 முக்கியமான ஒரு 25 நியூஸை பார்த்துருக்கோம் வித் ஷார்ட்கட்டோட. கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா அதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.